இப்போ ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல ஒரு ஸ்வீட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு சாஃப்டான ஜூசியான ஸ்வீட். அந்த ஸ்வீட் அதாவது ஒரு எக்லெஸ் மில்க் கேக் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வீட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஏலக்காவும் 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பால் பவுடர், மைதா, ஏலக்காய் பொடி எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்டு, நெய்ங்க ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஃபுல்லாக நெய்யோட சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு சாஃப்டான மாவு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. மாவு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குங்க. வெதுப்பான பால். ஃபர்ஸ்ட் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. இப்போ தேவைப்படுது கொஞ்சம் பால், அதனால இன்னும் கொஞ்சம் பால் வெதுப்பாக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்து நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சுங்க. ஒரு சாஃப்டான மாவு கிடைச்சிருச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு நல்லா இந்த மாதிரி பூரி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோடு போட கரெக்டாக சைஸ் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. அளவாக நான் மாவு ஒரே டைமில் போட்டால் பூரி கட்டையில் இடம் பத்தாதுன்னு 2 பேட்சாக பிரித்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ கனத்தில் தேய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி நீலாகலம் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துருக்குங்க. எண்ணெய் வந்து அதிகமாக சூடாக இருக்கக்கூடாதுங்க. லைட்டாக தான் சூடாக இருக்கணும். லைட்டாக சூடான எண்ணெயில் மிதமான தீயில முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இன்னொரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காங்க முனையில ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணிட்டு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதிச்சு வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகி வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. இன்னொரு பக்கமும் நல்லா நிறம் மாறி வரட்டும். நல்லா கோல்டு ப்ரௌன் கலராக வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்க, இப்போ ஜீரா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு பாகுப்பதம் வேணும்னா அவசியம் இல்லைங்க. நம்ம குலோப் ஜாமுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க கேக்கு இந்த ஜீராவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க கேக்குகளை ஜீராக்குள்ள போட்டாச்சுங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க.
இதே போல பரங்கிக்காயை வச்சு ஒரு அல்வாங்க எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.